வெளிப்படுத்தல் 4:1-2. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அடுத்த ஸ்டாண்டர்ட் என்ன தெரியுமா? பார்க்க தொடங்குகிறார். இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன், வா. இதுதான் அடுத்த லெவல், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அடுத்த லெவல். எவ்வளோ நாளைக்கு நீங்கள் நடக்கிற சம்பவத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க போகிறீங்க? எவ்வளோ நாளைக்கு நீங்கள் பழைய சம்பவத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க போகிறீங்க? இன்னொன்று இருக்குது, இனி சம்பவிப்ப போகுதை நான் உனக்கு காண்பிப்பேன், வா. இதுதான் ஆவிக்குள்ளாகிற அனுபவம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எத்தனையோ மகத்துவங்கள் இருக்குது, அதில் மறைக்கப்பட்ட மறைபொருள் எத்தனையோ இருக்குது. அதை கர்த்தர் நமக்குன்னே வச்சிருக்கிறார். நம்முடைய வேலை அதை போய் வாங்கிறது தான். உங்களுக்கு கர்த்தர் வச்ச பொக்கிஷம் எப்போ தொடங்குது தெரியுமா? எப்போ நீங்கள் பரிசுத்தாவியை பெற்று ஆரம்பிச்சிங்களோ அப்பத்துலேருந்தே கர்த்தர் உங்களுக்குன்னு கொஞ்சம் ட்ரெஷரை பைபிளில் வச்சுக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் பைபிளில் சொன்னது ஒன்று, ஊழியக்காரங்க நமக்கு சொல்லுவாங்க, படித்தோம், கேட்டோம், சந்தோஷமாக போனோம், அதில் ஒரு திருப்தி. அவர் பேசினார், கேட்டோம், ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு, வெரி குட். ஆனால் இதுக்கு அடுத்து ஒன்று இருக்குது, உங்களுக்குரியது பைபிளில் இருக்குது. அதை ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். ஆண்டவரே, நான் எனக்கு வச்சதை என்ன செய்யணும்? பார்க்கணும். ஆண்டவரே, முதல்ல கேட்கணும். நிறைய விஷயங்கள் ஆண்டவர்கிட்ட ஸ்டாண்டர்டில் வளரும் போது கொஞ்ச நாள் கர்த்தருடைய சத்தத்தை மட்டும்தான் நீங்கள் கேட்க முடியும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுவார், சவுலே சவுலேன்னு கூப்பிடுவார். கர்த்தருடைய சத்தத்தை யாக்கோவை பார்த்து கூப்பிடுவார். ஆண்டவர் பேசுகிற தேவன், நம்ம பேசுகிற தேவனை வச்சுருக்கிறோம். முதல்ல அவர் சத்தத்தை கேட்க தொடங்கணும். அதற்கு பிறகு ஆவிக்குள்ளே நீங்கள் வளர வளர கர்த்தர் உங்களுக்கு தரிசனங்களை காட்ட தொடங்குவார். எந்த தரிசனம் தெரியுமா? இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன். இதுதான் அடுத்த லெவல், உங்கள் ஆவிக்குரிய லெவல். ஆண்டவர் நமக்கு வச்சதை பார்க்க தொடங்கணும். பவுல் பாருங்கள், ஆரம்பத்தில் அவருடைய சத்தத்தை கேட்டார் தானே, அவருடைய சத்தத்தை கேட்டார். உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் எல்லாம் கேட்டார். அடுத்த லெவலுக்கு பவுல் போறார் பாருங்க. அவருடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் இன்னும் மேலே போகுது. 2 கொரிந்தியர் 12:3 வாசி. அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். பரதீசிக்குள்ள போயிட்டார் பாருங்க. இப்ப அடுத்து எடுத்துட்டு போயிட்டார். இதான் செகண்ட். ஆவிக்குள்ளாகும் போது கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார் தெரியுமா? அடுத்த லெவலுக்கு அவர் இருக்கிற இடத்துக்கு எடுத்துட்டு போவார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது மேல் வீட்டறையில் எல்லார் மேலேயும் அவர் வந்து என்ன செஞ்சார்? இறங்கினார். ஆனால் ஆவிக்குள்ளாகும் போது என்ன ஆகும் தெரியுமா? அவர் இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் தரிசனங்களை காட்டுவார். இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை காட்டுவார். இந்த ஸ்டாண்டர்டுக்கு வரணும். இது பவுலுக்கு மட்டும்தான் கிடையாது, யோவானுக்கு மட்டும்தான் கிடையாது. வாசிங்க 37 எசேக்கியேல் புஸ்தகம் 1 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில கொண்டு போய் விட அடுத்து வெளியே கூட்டு போயிடுவார். இது ஆவிக்குள்ளாகிற அனுபவம். அடுத்து போய் ஒரு விஷன் காட்டுவார். அவர் காட்டுற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போவார். வெளிப்படுத்தல் 17:3 வாசிங்க பார்ப்போம். ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். ஆவிக்குள் என்னை, நான் ஆவிக்குள் ஆயிட்டா தான் அடுத்த லெவல் வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போறாரு. எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு கூட்டிட்டு போறாரு. இப்ப பாருங்க, ஆவிக்குள்ளாக்கி கர்த்தர் ஒவ்வொரு இடமா என்ன செய்யறாரு? கொண்டு போறாரு. இதுதான் அடுத்த ஸ்டாண்டர்ட். ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய 2வது ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஆவியை பெற்றீங்க, இது ஃபர்ஸ்ட் லெவல். 2வது லெவல் ஆவிக்குள்ள போனீங்க, இது 2வது லெவல். 3வது லெவல் ஆவிக்குள்ளே போகும்போது நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்க தொடங்குவீர்கள். 4வது லெவல் அந்த சத்தத்தை கேட்கிற ஒரு காலகட்டத்தை தாண்டும் போது தரிசனத்தை பார்க்க தொடங்குவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு வைக்கிறத நீங்கள் பார்க்க தொடங்குவீங்க. கர்த்தர் உங்களை கூட்டிகிட்டு போக தொடங்குவார். ஒவ்வொரு இடமா கர்த்தர் உங்களை கொண்டு போய் அவர் தனக்கு வெளிப்படுத்த வேண்டியவர்களை கொண்டு போய் வெளிப்படுத்துவார். இதுதான் கர்த்தர் உங்ககிட்டையும் எங்ககிட்டையும் எதிர்பார்க்கிற காரியம். இன்றைக்கி நாம் இந்த லெவலுக்கே வரமாட்டோம். நம்ம கிடைச்சதுலேயே சாட்டிஸ்ஃபேக்ஷன், இது வரைக்கும் நம்ம கிடைச்சதுலேயே திருப்தி ஆகிட்டோம். போதும், சந்தோஷம், நல்ல வசனம் கிடச்சிச்சு. நான் சொல்கிறேன், இது உங்களை புஷ் பண்ணுறது, அவ்வளோதான். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை நாங்கள் உந்தி தள்ளுறது தான் சபை. இது ஜஸ்ட் அ புஷ். நீங்கள் தான் உங்கள் வாழ்நாள் எல்லாம் அடுத்த லெவலில் ஆவியில் வளர்ந்துக்கிட்டே போகணும்.
சபை என்பது உங்களை உருவாக்குகிற இடம். சபையோட வேலை என்ன? உங்களை ரெடி பண்ணி ஒரு பக்கம் ஊழியத்துக்கு அனுப்புறது அது வேற. ஸ்பிரிச்சுவலி டெவலப் பண்ணி விடணும். இன்னும் போங்க, கர்த்தருடைய சமூகத்துக்கு போங்க, உட்காருங்க, ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்குள்ளே வாங்க. அங்கே உட்காரும் போது அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க தொடங்குங்க. இந்த சத்தத்தை கேட்கும் போது கர்த்தர் உங்களிடத்தில் அநேக ரகசியங்களை பேசுவார்.